அம்மா என்னடா இந்த வீட்டுல நீ நடந்தா திங்கிற சொத்துக்கு ஒழுங்கா வேலை பாக்குறோம். உன் வீட்டுக்காரர கொஞ்சம் கண்டிச்சு வை. மறந்துடாம கண்டிச்சு வைங்க. எங்கப்பா பூனைய கொண்டு போறேன்? நீ வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. பூனையாவது குளிப்பாட்டி இருக்கலாம். பூனை குளிச்சு 3 நாள் ஆச்சு. அதான் ஆத்து கொண்டு போறேன். இதுக்கு என்ன பேரு? இதுதான் ஆடுபுலி ஆட்டம். மெட்ராஸ்ல இதெல்லாம் கிடையாது, கிரிக்கெட் தான். நானும் கிரிக்கெட் கத்துக்கிட்டு கோல் போடணும்னு ரொம்ப ஆசைமா. அப்புறம் இப்ப ஆடுங்க. என்னடி இது? புருஷன் முன்னாடி தகராறு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க. அவங்களுக்குள்ள என்ன தகராறு? ஆமா, அவன் இருக்கானே கல்யாணமாயி 2 வருஷம் ஒழுங்கா தான் இருந்தான். இப்ப வேற எவ்வளவு ஒருத்தைய சேர்த்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கே போறது இல்ல. கட்டின புருஷன் கட்டுச்சேவல் மாதிரி இருக்கிறப்போ ஒத்தையில படுக்க எவளுக்குமா மனசு வரும்? ஓ அதுவா? வேட்டிய குடுறி, என் மானம் போகுது. தரமாட்டேன்னா தரமாட்டேன். நீ ஒழுங்கா வீட்டுக்கு வர போறியா இல்லையா? வீட்டுக்கு தானடி வரல, மத்தபடி உனக்கு என்னடி குறை வச்சிருக்க? சிங்கால பட்டி சேலையா வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன்னு. ஆமா, எங்க ஆத்தா வீட்டுல மட்டும் என்ன நானும் அம்மனமாவா இருந்தேன்? உங்களுக்குள்ள என்ன தகராறு? இது வேற தகராறு. சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணே, உங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்கு, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க மதனி நீங்க சொல்லுங்க. அது வந்து குழந்தை குழுப்பான சும்மா இருக்க மாட்டேன், சொல்லுங்க மதனி. இவரு முன்னெல்லாம் சாப்பாட்டுக்கு ஒழுங்கா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. இப்ப வெளிய போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. யோ தப்பு இல்லையா? ஆரம்பத்துல இவ சாப்பாடு நல்லாதான் இருந்துச்சு தம்பி, வர வர நல்லா இல்ல. அதனாலதான் வெளியில போய் சாப்பிடுறேன். இந்தா பகல்ல நீ எங்க வேணாலும் போய் சாப்பிடு, ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துறியா? மதனி, சாப்பாடு பிடிக்காதனாலதான் அவர் வெளியே போய் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு போகட்டுமே. ராத்திரி சாப்பாடு வீணா போகுது குழந்தனார. வீணா போகுதா? வீணாகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லுங்க குழந்தனார. இனிமே ராத்திரி சாப்பாட்ட நான் வந்து சாப்பிடுறேன். இனிமே 3 வேளையும் நானே சாப்பிடுறேன். சாப்பிட வரேன்னு ஓடிட்டானே. நீ என்னடா யோசிக்கிற? நீங்க சாப்பிட போயிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறேன். என்ன நடக்க போகுது? வாடா பூனைய குளிப்பாட்டலாம். கண்ணாடிக்காரே, என்னையா கூப்பிட்டீங்க? உங்க பஞ்சாயத்து ரொம்ப பிரமாதம். ஆமா, அவங்களுக்குள்ள என்ன தகராறுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறீங்களா? அந்த பொண்ணு மாதிரி உங்க வீட்லயும் ஏதாவது சாப்பாடு பிரச்சனை இருக்குதா? ஐயோ செல்வி, வந்துட்டு போயிடலாம். என்னடா இது? சாப்பாடுன்னு எல்லாருமே ஓடுறாங்க. அதானே சாப்பாடு விஷயத்துல நம்ம தான் தாராளம் போல இருக்கு. ஆமா ஆமா. இவன் ஏன் இப்படி வருத்தமா போறான்? அறிவு, என்னப்பா? பூனைய குளிக்க வைக்க போறேன்னு கொண்டு போனியே, இப்ப வெறுங்கையோட வந்திருக்கிற? பூனை செத்து போச்சு. செத்து போச்சா? குளிக்க வச்சேன், குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஈரமா இருந்தா நடுங்கத்தான் செய்யும். அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ண? பூனைய புளிஞ்சிட்டேன். ஆமா, லட்சுமி எங்க கொண்டு போற? லட்சுமி பால் கறக்க மாட்டேங்குதுப்பா. ஏன் கறக்க மாட்டேங்குது? ஐயா, கண்ணு குட்டி போட்ட பசுதான் பால் கறக்கும். லட்சுமி தான் இன்னும் போடலையே. போட சொல்லு, அதுக்கு என்னென்ன பிடிக்குதோ வாங்கி கொடுப்போம். என்ன பிடிச்சாலும் போடாது, செனை பிடிக்கணும். செனையா? அது எந்த கடையில விக்குதுன்னு சொல்லு, மூட்டை மூட்டையா வாங்கி கொடுத்து போட்டுருவோம். இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. தம்பி அறிவு, நாம அமாவாசை இருக்கிறானே, பெரிய காளமாட வச்சுக்கிட்டு அவங்கிட்ட இந்த பசுவை கொண்டு போனா செனையும் பிடிக்கும், கண்ணு குட்டியும் போடும். அப்போ அமாவாசை கிட்ட போனா கண்ணுக்குட்டி போடாதெல்லாம் கண்ணுக்குட்டி போடும். கரெக்டா? கரெக்ட். சரி வா. நீ வீட்டுக்கு போ, நான் போறேன். அப்பா, நீ விவரம் இல்லாத ஆளு. அம்மாவாசை உன்னை ஏமாத்திடுவான். நானும் வரேன். வா. இவனும் கூட வரேங்கிறான். என்ன நடக்க போகுதோ? வணக்கம் ஐயா. வணக்கம். அப்பா அப்பா, அஞ்சல, இவனுக்கு ஒரு வணக்கம் போட்டுருமா? வணக்கம் சின்னையா. அஞ்சல, அரச மரத்தை சுத்திட்டு இருக்கிறியே, ஏன்? வேற என்ன பண்றது? 6 வருஷமா புருஷனை சுத்திட்டு இருந்தேன், பிரயோஜனமும் இல்ல, பிள்ளையும் இல்ல, அதான் அரச மரத்தை சுத்திட்டு இருக்கேன். அஞ்சல, நீ அரச மரத்தை சுத்த சுத்த குடிதான் விழும், குழந்தை பிறக்காது. போய் பார்க்க வேண்டிய இடத்துல பாருமா. நில்லுமா. அப்பா, நீ என்னப்பா
பார்க்க வேண்டிய இடத்துல பாருன்னு விவரம் இல்லாம சொன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி புரியும்? நான் தெளிவா சொல்றேன் அஞ்சல, மரத்தை சுத்தினா குழந்தை பிறக்காது. நேரா அமாவாசை கிட்ட போ. சின்னையா என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, அமாவாசை அன்னைக்கு மரத்தை சுட்டாதேங்கிறாரு. பாபா அப்பா மாடு அது போட்டும், வேற வாங்கிக்கலாம். கண்ணுக்குட்டி கழுதையா மாறிடுச்சு. என்னமோ தப்பு நடந்திருக்கு. உன்னை கூட்டிட்டு வந்ததுதான்டா தப்பு. அது எப்படிங்க நீங்க வாசிச்சா மட்டும் ஆட்டுக்குட்டி கெடாவா மாறுச்சு? சங்கீதம் பெரிய விஷயம். அத முறைப்படி வாசிக்கலனா இப்படித்தான் தப்பு தப்பா மாறிடும். ஏண்டா அந்த பொட்டிக்கார பொண்ணு சொன்னது உண்மையா இருக்குமோ? உண்மைதானே, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அப்போ வேற இடத்துக்கு போவோம், ஆ. வேற ராக வாசிப்போம். ஆ. அழகு ஆ. பெட்டிய தூக்கு. தூக்கிடுறேன். ஜில்லாவுல ஒரு பாட்டி, அவ மனாமதுரம் மைனருக்கு வப்பாட்டி. மயவரம் ஜில்லாவுல செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காத்தே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூர பூவே. பாட்டி, நீங்க கவலையோட மன்னனெங்கே மன்னனெங்கேன்னு பாடுறீங்களே, ஏன் பாட்டி? அந்த கொடுமையை ஏன்பா கேட்க? என்ன காதலிச்சவரு திருவிழா சண்டையில ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு. அப்புறம் ஓடுறப்போ காமாட்சி நான் வர்ற வரைக்கும் காத்துரு, எனக்காக காத்துருன்னு சொன்னாரு. நானும் காத்திருக்கேன் காத்திருக்கேன், 40 வருஷமா காத்திருக்கேன். என் ராசா இன்னும் வரலையே. கவலைப்படாத பாட்டி, இந்த பொட்டியை பத்தி உனக்கு தெரியாது. இது சக்தி வாய்ந்த பொட்டி. இத நான் வாசிச்சு உன் காதலனை வர வைக்கிறேன். அவர் பேர் என்ன? கண்ணனா? பொண்ணு வெக்கப்படுது. பேரை சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு போட்டோவை காட்டுறியா? புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணே, இவரு வாசிக்கிறவர் தானே. நம்ம கையால வாசிக்கிறோம், அவர் வாயால வாசிக்கிறாரு. டேய், வாசிக்கிறவரை வாசிச்சு வர வச்சிரண்டா. பாட்டி இப்ப பாரு, வட ஆ, அழகு இறக்கி வை. வாசிக்கிறதுக்கு விரல்லாம் துடிக்குதுற. துடிக்கிறது இருக்கட்டும். நேத்து கண்ணுக்குட்டிய கழுதையாக்கணும் மாதிரியா தப்பா வாய்ச்சி விடாதீங்க. இன்னைக்கு பாரு, நான் வாசிக்கிறேன், நீ பாடு. ஐயோ, கண்ணு அடிச்சு விட்டால. ஏன் பாட்டி, உன் காதலனை சேர்த்து வைக்கதானே நான் பாடினேன். ஏன் அடிச்ச? வயசுல மூத்தவங்கள வாடா போடான்னு சொல்லலாம். மாடா ஓ, அதுக்காகத்தானா? பாட்டி, பொட்டி தூக்குறவனை போய் நான் பாட வச்சேன். அது ஏன் தப்பு தான். நீங்க கவலைப்படாம போங்க. இப்ப நான் பாடுறேன், பாருங்க. நல்லா பாடு. சரி, நீ பாடுன. ராவத்துல குழந்தையா இருந்தவன் அவன் நினைப்பிலேயே குடிகாரன் ஆயிட்டான். 4 பேருக்கு நல்லது பண்றதுக்காக அவன் முரடன் ஆயிட்டான். அந்த முரட்டுத்தனத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. அதனாலதான் நான் அவனை கண்டிக்கிறது இல்லை. நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவளை பார்த்தேன்னு சொன்னேன். உங்க அப்பா இறந்து 4 வருஷம் ஆச்சு. அதுக்கு காரணம் அவதாங்கிறதையும் மறந்துடாது. என்ன சந்தி கவலையா இருக்க? காதலிச்சவன் வெறுத்துட்டானுங்கிற கவலையா? நீ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ காதலிக்கிறவன கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை காதலிக்கிறவன கல்யாணம் பண்ணது உனக்கு நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ மதிய காதலிக்கிற, நான் உன்னை காதலிக்கிறேன். இதுல நான் பெட்டர் இல்ல? அந்த நல்லவரை பத்தி சொல்றதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? அடிக்கிற கைதான் அணைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப அடிச்சுட்ட, எப்ப அணைக்க போற? எங்க அப்பா கிட்ட அடியாளா இருக்கிற உனக்கு இப்படி ஒரு நினைப்பா? நீ சொல்றது தப்புமா. யாரு யார வேணாலும் காதலிக்கலாம். ஒண்ணு தெரியுமா உனக்கு? நீ அவனை சந்திக்காம பாத்துக்கோன்னு என்கிட்ட சொன்னதே உங்க அப்பா தான். நேத்து ஹோட்டல்ல உங்ககிட்ட கலாட்டா பண்ணாங்களே, அது என் ஆளுங்க தான். நீ என்ன அடிச்சு செவக்க வச்ச, உன்னை அடிச்சு செவக்க வைக்கிறேன்.
அம்மா நீங்க மட்டும் உள்ள போங்க. என்ன சார் வருமானம் இல்லாத இடத்துல மாட்டின்னு முடிச்சு நகரியா? அம்மா ஏமா அழுகுறீங்க? பெத்த புள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கிறத பார்த்தா எந்த தாய்க்கிட அழுக வராது. ஏமா நான் என்ன கொலை செஞ்சுட்டா வந்திருக்கேன்? நீ கொலை செஞ்சுட்டு வந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அவளை காப்பாத்திட்டு வந்திருக்கியே, அவ எப்படி போனா உனக்கு என்னடா? ஒரு பொண்ணுக்கு சோதனை வர்றப்போ அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற மனசு உங்க மகனுக்கு இல்ல. அவனை நீங்க அப்படி வளர்க்கவும் இல்ல. இது வரைக்கும் நான் என் மகனை பிரிஞ்சு இருந்ததும் இல்ல. சீக்கிரம் அவங்கள வர சொல்லு. போகும்போது கவனிச்சுட்டு போறேன். நீ தர மாட்ட. அம்மா நேரமாச்சு, வாங்க போலாம். இந்தாப்பா. அம்மா இதுவும் நானும் இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு நீதான் அடிக்கடி சொல்லுவேன். என்னம்மா அது? நீங்க உங்க கையால இது இல்லைன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேடா. இத உனக்கு மருந்தா தான் கொடுக்கறேன், வாங்கிக்க. எனக்கு என் மகன் வேணும். அன்பு உற்பத்தி ஆகிற இடமே அம்மாதான்னு சொல்லுவாங்க. அது பொய் இல்லம்மா. இனிமே எனக்கு அது வேணாமா. நீ மட்டும் போதுமா. அறிவு, உங்க கையால வாங்கி நான் குடிச்சேனா உங்க வயித்துல 10 மாசம் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லம்மா. அம்மா தினம் நீ என்ன பார்க்கணும். விக்கி நாளைக்கு வரும்போது அம்மாவை கூட்டிட்டு வா. அம்மா பஸ் வந்ததும் நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இங்க ஒரு ஆளை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. அம்மா 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 நட்சம்மா, அவங்க எப்படி இருக்காங்க? பயப்படாதீங்க, நல்லா இருக்காங்க. நல்ல செய்தி சொன்னீங்க. முதல் குழந்தை உங்களுக்கு ஆம்பளை குழந்தையா பிறக்கணும், அதுவும் 2 குழந்தையா பிறக்கணும். ஏண்டி இங்க வந்த? ஏன் இங்க வந்த? மரியாதையா வெளியே போ. அம்மா நான் ஓடி வெளியே. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உன் காலு பட்ட இடத்துல புல்லு கூட முளைக்காது. ஓடி வெளியே. அம்மா இந்த பொண்ணுதாம்மா உங்களை இங்க கொண்டாந்து சேர்த்து உங்களை காப்பாத்துச்சு.
பணம் கூட இந்த பொண்ணு தாமா கொடுத்துச்சு. அவ எவ்வளவு செலவழிச்சாலும் அந்த பணத்தை அவ மூஞ்சில விட்டெறிஞ்சு முதல்ல அவளை வெளியே அனுப்பு. பணத்தை வீசி எரிஞ்சிடலாம், ஆனா நீங்க பொழைச்சது காரணமே இந்த பொண்ணு கொடுத்த ரத்தம் தான். அந்த ரத்தம் உங்க ரத்தத்தோட கலந்துருச்சு. அதை என்ன பண்ணுவீங்க? அம்மா, என் மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் நியாயமானதா, ஆனா முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன வெறுக்கிறதோ விரும்புறதோ உங்க இஷ்டம். அன்னைக்கு நீங்க பொண்ணு கேட்டு வந்தப்போ எங்க அப்பா அதுக்கு சம்மதிச்சுட்டாருங்கிற சந்தோஷத்துல மாடியில இருந்த ஐயா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. அப்பா, எல்லாம் ஓ ஏற்பாடு தானே? இரு வர்றேன். என் பொண்ணு கீழே வந்து காதலிக்கிறேன், அறிவைத்தான் கட்டிக்க போறேன்னு சொன்னா அவங்க அப்பன் வேலுச்சாமியை சுற்று. சாக போறது அப்பன் தானே, பிள்ளையத்தானே கட்டிக்க போறேன்னு இவன் நினைச்சா அறிவை சுற்று. என்ன உனக்கு ஒண்ணு சொல்லலேன்னு பாக்குறியா? இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு இவன் நினைச்சா என் பொண்ணுன்னு கூட பார்க்காத, இவளையும் சுற்று. அந்த கிறுக்கனை கட்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் கிறுக்கச்சி இல்ல. அந்த நேரத்துல உங்க மாங்கல்யத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. ஆனா அதுவே உங்க மாங்கல்யம் போறதுக்கு காரணம் ஆயிடும்னு எனக்கு தெரியாது. உங்களையும் உங்க மகனையும் பார்த்து நடந்தது என்னன்னு சொல்றதுக்காக தவிச்சேன். அன்னைக்கு நீங்க ஊரை விட்டு போறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்க மகனை பிரிஞ்சு நிச்சயமா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஆனா நான் காதல் துரோகியா சாக விரும்பல. 4 வருஷமா என் மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வச்சுட்டேன். தயவு செஞ்சு உங்க மகன் கிட்ட சொல்லிடுங்க. மந்திரி இருக்கிறாரா? யார் சார் நீங்க? என்னங்க நீங்க என்ன பார்த்து இந்த மாதிரி கேக்குறீங்க? என் மச்சான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டு மருமகனாக போறாரு. உங்க மந்திரி என் மச்சானுக்கு மாமனாராக போறாரு. நீங்க என்ன உள்ள விட்டு உங்களை இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுவேன். என்ன யோசிக்கிறீங்க? டிஎஸ்பி நானு நாங்க அதுக்கு நீங்க எல்லாரும் டிஎஸ்பி ஆக்க முடியுமா? நீங்க ஹெட் கான்ஸ்டபிள். டிஎஸ்பி சார், ஆட்டோக்கு கொஞ்சம் பில் பே பண்ணிடுங்க. தங்கச்சியா தங்கச்சியா இங்கதாங்கிறியா? மச்சான் உன்னை உடனே பாக்கணுமா? சென்ட்ரல் ஜெயிலுக்கு வர சொன்னாரு. நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ, காதல் விஷயத்துல நான் பொய் சொல்லவே மாட்டோமா. நீ இறங்கி வா.